நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி சரௌண்டிங்கிலிருந்து ஒரே நாளில் அறுபடை முருகனையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் சூலூர் குமரன் கோட்டங்க. இங்கே வந்து அறுபடை முருகனையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாங்க. கோயம்புத்தூர் டு திருச்சி ஹைவேல சூலூருக்கு முன்னாடி ஆர்விஎஸ் கல்வி நிறுவனங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கல்வி நிறுவனங்கள் காம்பவுண்டில் கம்பீரமாக அமைஞ்சிருக்குதுங்க அறுபடை முருகன் கோவில். சுவாமிமலையில் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ண சுவாமிநாத சுவாமியை நடுநாயகமாக வச்சு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குதுங்க. சுவாமிநாத சுவாமியை சுற்றிலும் மற்ற 5 படைகள் இருக்கிற முருகப்பெருமானையும் நாம தரிசனம் பண்ணலாங்க. மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாமல் இந்த கோயில் ரொம்பவே வித்தியாசமாக அமைஞ்சிருக்குதுங்க. ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சதையும் முதல்ல நாம தெப்பக்குளத்தை தரிசனம் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் கொடிமரத்தை தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் நடுநாயகமாக இருக்கிற சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறோங்க. இந்த சுவாமிநாத சுவாமி சன்னதியை சுற்றி தாங்க மற்ற 5 படைகள் இருக்கிற முருகன் சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க. இனி ஒவ்வொரு முருகன் சன்னதியை இந்த வீடியோவில் நம்ம தரிசனம் பண்ணலாங்க. இங்க இந்த அறுபடை முருகன் சன்னதிகள் போக கைலாசநாதர், ராஜகணபதி, காலபைரவர், ஆஞ்சநேயர்னு எல்லா தெய்வங்களுக்குமே தனித்தனியா சன்னதிகள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு ஃப்ரீக்வெண்டா டவுன் பஸ்